ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தோம்னா சிக்கன் 65 பாஸ்தாங்க. சிக்கன் 65 பண்ணிவிட்டு பாஸ்தாவில் போட்டு பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம் எடுத்து ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நான் சிக்கனுக்கும் சேர்த்து எடுத்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன். ஒன்று இதுக்கு சேர்ப்போம் கிரேவிக்கு, இன்னொன்று அந்த 65க்கு. அப்புறம் உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி கார்னிஷ் பண்ண. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சோம்பு சீரகம் அந்த எண்ணெயில் போடுறதுக்கு. அண்ட் தென் பாஸ்தா 1 கப் எடுத்து நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுட்டேன். அந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்கோம் அந்த டைமர் படி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் சிக்கன் என்ன பண்ணுங்கள், போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நான் எப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா பொடியாக நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு குட்டி கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கு அதில் கலக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் கலருக்காக. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா உள்ளேயே நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் இதுக்காகவே சிக்கனுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தி. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சிக்கனை மேரினேட் பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சிக்கனை உள்ளே போட்டுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு ஒரு பாதி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ், மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, அண்ட் தென் இந்த க்ரஷ் பண்ண மேத்தி லீவ்ஸ். ஃபஸ்ட்டு இதை கலந்துருங்க. இதை கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மைதாவும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்ததுலேயும் கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்க்க போகிறோங்க. அதுலேயே இந்த டீஸ்பூன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் 2 கிட்ட சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா பைண்ட் பண்ணி விட்ருங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் ஆல்ரெடி புளிஞ்சு வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கலாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகிடும். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போட்டு எடுத்துடலாம். அதில் அப்படியே உதிரியாக போட்டோன்னா உங்களுக்கு பீசஸாக போடணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்க, திருப்பி போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்துருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பேன் வச்சுக்கோங்க, சூடு பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ நான் சிக்கனுக்கு பண்ண அந்த எண்ணெயை எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்கனில் எதுவுமே போடல, டிஃபென்ஸ் எக்கு மாதிரி எதுவும் போடல. அதெல்லாம் போட்டிருந்தா மட்டும் யோசிச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுக்கிறேன். அவ்வளோதாங்க. சூடானதும் சோம்பு சீரகத்தை உள்ள போட்டுருங்க. இஞ்சி வரட்டும். அது பொரியற சத்தம் கேட்கும்போது வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு பொரிய இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க.
உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொன்னிறமாக வெங்காயத்தை வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வறுப்பட்டுச்சுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை ஸ்மாஷியாக நம்ம சொட்டை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஆட் பண்ண போகிற சிக்கன் எல்லாத்துலேயும் நல்லா அந்த பாஸ்தாவில் போய் பைண்ட் ஆகணும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டுங்க. கொதிச்சு கிரேவி ஃப்ராமுக்கு வந்துடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிடலாம். ரோஸ்டட் இந்த சிக்கன் 65 உள்ள ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கலந்துட்டு நெக்ஸ்ட் பாஸ்தாவை சேர்த்துடலாம். குக் பண்ணி வச்ச பாஸ்தா. நம்ம குக் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா, தட்ஸ் வை அந்த மாதிரி ஆச்சு. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஆச்சுங்க. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் 65 பாஸ்தா. சிக்கன் 65 பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணியாச்சு. எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராதிமா கிச்சனுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.